கடைசியா அண்ணனை பார்த்து பேசி டாடா கட்டினால தான் இது. மஜ்ஜாவா 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற பயணத்தை அது எபிசோட் 14. வீடியோ புதுசா பாருங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுமா சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். 2-3 நாளா ஒழுங்கா தூங்காம சுத்திட்டு இருக்கேன். ஏனே தெரியல. பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபுல்லா ஃப்ரூட்ஸா நிரப்பி சாப்பிடலான்னு பிளான். கிரேப்ஸ் ஆப்பிள் இருந்துச்சு. எடுத்து கழுவி நறுக்கி வேலையை பார்த்துட்டேன். இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல. கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 ரஸ்க் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கிரிக்கெட் ஆட போலாம்னு நினைச்சா ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரின்னு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கும்போது பசங்க ஃபோன் அடிச்சு வெளியே வர சொன்னானுங்க. சரி வீட்டுல இருந்தாலும் போர் அடிக்குதுன்ட்டு ப்ரோடியன்சி மால் கிளம்பி போனேன். அங்க போய் பார்த்தா என்ன தவிர எல்லாரும் வந்திருக்கானுங்க. ஆக்சுவலி எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தானுங்க. நான் கிளாஸுக்கே போல. அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டே மோமோஸ் ஐஸ்கிரீம்லாம் நல்லா சாப்பிட்டோம். அது மட்டுமா நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். கீழே பஜாரோல போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கலாம்னு நினைச்சேன். அங்க போனதும் பிடிச்ச சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு இருந்தேன். அது மட்டும் இல்லாம சாக்லேட் நபாட்டிலாம் சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்கு மேல டபுள் இல்ல. சரின்னு லிமிட்டடா வாங்கி சாப்பிட்டு அங்க எல்லாருக்கும் டாடா சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது அண்ணன் ஸ்பான்சர்ஷிப்ல குல்ஃபி வாங்கி சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பிரியாணி ரெடியா இருந்துச்சு. போட்டு தாக்கிட்டு மட்டை ஆயிட்டு மூஞ்ச கழுவிட்டு அண்ணன் சாயந்தரம் கிளம்புறதா சொல்லியிருந்தாரு நேத்து. சரி அவரை போய் பார்த்துட்டு வழி அனுப்பிச்சு விட்டு வரலான்னு பிளான். காடியில போனா 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட காடியே இல்ல. 150 கிலோமீட்டர் அங்க இருந்து அவர் வந்தாரு. இங்க இருந்து நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். நான் எல்லாரையும் மீட் பண்ணதுக்கான காரணமே இந்த ஒரு மனுஷன் தான். இவர் நம்ம ஸ்கூல் நண்பரு. இந்த மனுஷனாலதான் அவங்க எல்லாரையும் பார்த்தேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிடா பாய். நான் போய் அண்ணனை பார்த்துட்டு இருந்தப்போ கிறிஸ்தனிக்ஸ் அண்ணன் கூட ஒருத்தவர் சுத்திட்டு இருந்தார்ல, அவரும் பார்க்க வந்திருந்தாரு. எல்லாரும் அப்படியே அங்கெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூடயும் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இங்க தான் பேசிட்டு இருந்தோம். நைட் வரைக்கும் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சு தார் லாக்கெட் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது வாங்குற சிச்சுவேஷன்ல இல்லாத காரணத்தினால ரீசெண்டா நான் வாங்கின ஒரு லாக்கெட் இருந்துச்சு. அதனால அவர் கூட இந்த லாக்கெட்டை கொடுத்துடலான்னு பிளான் வச்சு அவர்கிட்ட அது கையில மட்டும் கொடுக்காம அவருக்கு போட்டே விட்டேன். ஓகே எனக்கு மட்டும் இல்ல, டேனி என்ன ஆகாஷ் என்ன எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த பிளான் மட்டும் என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் இவங்க எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் இவங்க எல்லாரையும் பார்த்து தான் கண்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணப்பா. அதனால அவங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. கடைசியா அவங்க கிளம்புற டைம்ல நான் டாடா காட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ரைஸ் ரெடியா இருந்துச்சு. ரைஸ் மட்டுமா சிக்கன் நூடுல்ஸும் இருந்துச்சு. ரெண்டுத்தையும் வெளுத்து கட்டிட்டு கடைசியா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு புஷ்டேல பாக்குறேன். பை பை.